மை பிஸ்னஸில் ஈஸியாக ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு சில 3 டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லிஸ்டிங் சைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் டயல், சுலேகா, இந்தியா மார்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் மேப்ஸ் இந்த மாதிரி லிஸ்டிங் சைட்ஸில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் என்ன நேம், என்ன அட்ரஸ், என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதே நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒரே நேம் இருக்கிறனால உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் இன்னும் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா, வெப்சைட்டோட அந்த ஒரு பேஜ் கொடுத்துருப்பீங்களா, அந்த பேஜோட டைட்டில்லையும் அந்த யூஆர்எல் H1ல வந்து உங்களுடைய பிரைமரி கீவேர்டை கண்டிப்பாக வைங்க. அது செகண்ட் திங். அதன் மூலமாகவும் உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸை இன்னும் மேலே புஷ் பண்ணலாம். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓப்பனிங் ஹார்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் காம்படிட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்னோட சஜஷன் என்னென்னா, மார்னிங் 7 to ஈவினிங் 9:00 வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். 24/7 ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக 24/7 ஆப்ரேட் பண்ணுற பிஸ்னஸ்னால் மட்டும் 24/7 யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா 24/7 யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.